இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாலத்தியோட சிடிஆரை செக் பண்ணி பார்த்தேன். அப்படின்னா கால் ஹிஸ்டரி மாமா. யார் யார்கிட்ட இருந்து அவளுக்கு கால் வந்திருக்கு, யார் யாருக்கெல்லாம் அவ கால் பண்ணிருக்கான்ற விவரம் தான். ஏன் மருமோன ஏதாவது துப்பு தெரிஞ்சுதா இதுல? ஆமா மாமா. சம்மோ இந்த அவ பேசின கால் ஹிஸ்டரி எல்லாம் நோட் பண்ணிருக்கேன், நீங்க பாரு. இல்லை, அதுல என்ன இருக்குன்னு முதல்ல சொல்ல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வெங்கடேஷ் கிட்ட தான் பல தடவை கால் பண்ணி பேசியிருக்கா. அந்த நேரத்துல தான் ஏதோ நடந்திருக்கு. அதை முதல்ல நம்ம விசாரிக்கணும். அது மட்டும் இல்ல, இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வைஜெயந்தி மேடத்துக்கு 4-5 தடவைக்கு மேல மாலதி பேசியிருக்கா. அந்த நம்பரை மட்டும் நான் ரவுண்ட் பண்ணிருக்கேன். இப்ப என்னல சொல்ல வர? அந்த அம்மாவுக்கு இதுல ஏதாச்சும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கியா? சம்மோ, இதை வச்சு நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது. யோசிச்சு பாரு. கல்யாண மண்டபத்தில் வச்சு நாம தானே மேடம் கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் வெங்கடேஷ் மாலதி விஷயத்தை பத்தி சொன்னோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? ஆமா, ஏற்கனவே எனக்கு தெரியும், நானும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி. அப்படி அவங்க விசாரிக்கிறதுக்காக கூட வைஜெயந்தி மாலதிக்கு கால் பண்ணி பேசியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவங்க பெரிய அதிகாரி, அவங்களெல்லாம் நம்ம விசாரிக்க முடியாது. இந்த கேஸ்ல டெவலப்மெண்ட்னு பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான். மாலதிக்கும் வெங்கடேஷ்க்கும் எப்படி கனெக்ஷன் ஆச்சு? இந்த இடம் தான் யோசிக்கக்கூடிய இடம். இதை இன்னும் நம்ம ஆழமா விசாரிச்சு பார்த்தா தெரியும். உங்ககிட்ட இதை சொல்லிட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். மொத்தத்துல அறிவு சொல்றதை வச்சு பார்த்தா அந்த மாலதி ஒரு மர்மமான பொண்ணாவே இருக்கா. இல்லை, அவளை பத்தின டீட்டெயில் ஸ்கூல்ல இருக்கும்ல, அது ஜாயின் பண்ணும்போது கொடுத்துருப்பாளா? எல்லாமே வச்சு பார்த்தாச்சுல, எல்லாமே டூப்ளிகேட். போலியா? போலியா அப்படின்னா இது எல்லாமே ஒரு நாடகமா?